கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் 7வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். மூணாம் பாசுரத்திலே பெரியாழ்வாரால் அழைக்கப்பட்ட உயர்ந்த அடியார்கள் 6ஆம் பாசுரத்துல இவரோடு வந்து சேர்ந்துட்டா. இப்ப 4ஆம் பாசுரம் ஏடு நிலத்தில் பாசுரத்திலே அழைக்கப்பட்ட அந்த ஆத்மானுபவத்தை விரும்புவோர் இப்ப 7ஆம் பாசுரத்தில் இந்த தீயில் புலிகின்ற பாசுரத்தில் பெரியாழ்வார் கோஷ்டியில வந்து சேர்றா. பெரியாழ்வார் அவளுக்கு 2 அறிவுரை சொன்னார். 1, ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிற வரம்பை விட்டு விடுங்கள். 2, நமோ நாராயணாயன்னு சொல்லுங்கள்னார். இந்த 2ம் ஏற்படுவதற்கு என்ன வழி? ஆத்மா தன்னையே அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தையும் விடணும். நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும் கைக்கரியம் பண்ணணும். இதற்கு என்ன வழினா, முதல் வழி ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து அவரிடம் சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் பெற வேண்டும். தோள்களிலே சங்க சக்கர முத்திரையை ஒத்திக்கொள்ளுதல். வலத்தோளிலே சக்கரப்புரி, இடத்தோளிலே சங்குப்புரி, அதை ஒத்திக்கொண்டு அந்த ஆச்சாரியன் மூலமாக 8 எழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற வேண்டும். என்னப்போ நமோ நாராயணாய சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா ஒரு திருநாமமாக சொல்லலாம். ஆனா அதையே பிரணவம் சேர்த்து மந்திரமாக சொல்லணும்னா அது நாமா சொல்லக்கூடாது. ஒரு ஆச்சாரியன்ட்ட உபதேசம் வாங்கி உபதேசம் பெற்ற பின் தான் அதை மனதுக்குள்ளே நாம ஜபம் பண்ண வேண்டும். அதனால இவர்கள்லாம் என்ன பண்ணார்களாம், ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து அந்த ஆச்சாரியன் மூலம் தோள்களிலே சங்கச்சக்கர பொறியை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல 8 எழுத்து மந்திரத்தையும் அந்த ஆச்சாரியன்ட்டேந்து உபதேசம் வாங்கிட்டாலாம். இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, தோல்ல சங்கச்சக்கர புரி எப்போ ஒத்தியாச்சோ வரம்பு ஒழிச்சாச்சு. 4ஆம் பாசுரத்துல வரம்பொழி வந்துன்னார். இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு ஒரு வரம்பு கட்டியிருக்காளே, தோல்ல சங்கச்சக்கர புரி ஒத்தியாச்சுன்னா அந்த வரம்பு போயிடுத்துன்னு அர்த்தமா. ஏன்னா எப்போ பெருமாளுடைய அடையாளங்கள் சங்கு சக்கரத்தை தோல்ல பொறிச்சோம்னா இந்த உடம்பு மட்டும் இல்ல, உள்ளிருக்கும் ஜீவாத்மாவும் பெருமாளின் சொத்துன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருள்ல சங்க சக்கரம் பொறித்தாலும் அது பெருமாளுடைய சொத்துன்னு அர்த்தம். அதனாலதான் பாருங்களேன், வீட்டு வாசல்ல திருமண் சங்கு சக்கரம் என்று நாம் அந்த அடையாளம் வைக்கிறோம் அல்லவா. எதுக்குன்னா இந்த வீடு அடியனோடது இல்ல, இது பெருமாளுடைய சொத்து என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் வீட்டு வாசல்ல சங்கு சக்கரம். என் திருக்கோவில்கள்ல கூட அந்த சங்கு சக்கர அடையாளங்கள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெருமாளுடைய சொத்துன்னு அர்த்தம். ஏன் நம்முடைய வீட்டின் பூஜை அறையிலும் கூட அந்த சங்கு சக்கரம், ஒரு கோவில் ஆழ்வார் இருக்குன்னா அதிலே அந்த சங்கு சக்கர பொறி இதெல்லாம் வச்சிருக்கோம்னா என்ன காரணம்னா இதெல்லாம் பகவானுடைய சொத்து என்பதை நாம் உணர்த்துகிறோம். அது போல தோல்ல சங்க சக்கர பொறி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த சரீரம் மட்டும் இல்ல, உள்ளிருக்கும் ஜீவாத்மாவும் பகவானுடைய சொத்துன்னு புரிஞ்சுடுறது. அப்ப பகவானுடைய சொத்துன்னா தன்னைத்தானே அனுபவிக்கலாமா? டேப் ரெக்கார்டர் தனக்கு பிடிச்ச பாட்டை தானே பாடலாமா? ஓனருக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் பாடணும். அப்போ அந்த வரம்பு ஒழிந்து விட்டது. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற விருப்பம் வந்துடுறது. இனி அந்த கைங்கரியத்துல விருப்பம் வளரணும்னா என்ன பண்ணணும்னா, நமோ நாராயணாயவென்று 8 எழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல அடியேன் எனக்குரியவன் அல்லேன், அடியேன் பகவானுக்கே உரியவன், பகவானுக்கே உரியவன், பெருமாளுடைய மகிழ்ச்சிக்காகவே கைங்கரியம் பண்ணணும், அந்த ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ பல்லாண்டு பாடணும்னு சொல்லி இந்த கோஷ்டியில வந்து சேர்ந்துருவா இல்லையா. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேண்டும். அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றால் சங்கச்சக்கர பொறியை பெற்றால் வரம்பு ஒழிந்து தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் வருது. அந்த ஆச்சாரியன் உபதேசித்த அந்த 8 எழுத்து மந்திரம் அஷ்டாட்சரம் நாராயண மந்திரத்தை சொன்னால் கைங்கரியத்துல ஆசை வருகிறது. இதை ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற நூலிலே சுவாமி பிள்ளைலோகாச்சாரியரும் தெரிவிக்கிறார். சமமும் தமமும் உண்டானால் ஆச்சாரியன் கைப்புகுரும். முதல்ல நாம நற்குணங்களை வளர்த்துண்டா ஒரு நல்ல ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிடுவார். ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே திருமந்திரம் கைப்புகுரும். அந்த ஆச்சாரியன்ட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டால் மேற்கொண்டு 8 எழுத்து மந்திரத்தையும் அவர் உபதேசிப்பார். திருமந்திரம் கைப்புகுந்தவாறே ஈஸ்வரன் கைப்புகுரும். அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா பெருமாளே நமக்கு கிடைச்சிடுவார். ஈஸ்வரன் கைப்புகுந்தவாறே பிராப்பிய பூமி கைப்புகுரும். எம்பெருமானே நமக்கு கிடைச்சிட்டான்னா அடுத்து வைகுண்ட லோகம்ங்கிறதும் மோட்சம்ங்கிறதும் கிடைக்கத்தான் போறது. அப்ப இதுக்கெல்லாம் முதல் படி என்னன்னா நற்குணத்தோடு ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை போய் பணிவது. அப்படி பணிந்து பஞ்சசம்ஸ்காரமும் பெற்று மந்திரமும் உபதேசம் வாங்கி இப்ப மனம் திருந்தி, அப்ப இதுவரை இவர்கள் 7 நிலத்தில் பாசுரத்துல சொன்ன மாதிரி 7 நிலம்ங்கிற கைவல்யம் போனா போறோம், வரம்பு கட்டி கொண்டு ஆத்மா அனுபவிச்சா போதும் நினைத்தவர்கள் இப்ப திருந்தி பெரியாழ்வார் கோஷ்டியில் வந்து சேருகிறார்கள். சேரும் போது இவர்கள் பாடுகிறார்கள். உங்கள் மனத்திரையிலே காட்சி. ஏன்னா கொஞ்சம் லாங் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேனே நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பாசுரத்துக்குள்ள அவ்வளவு கருத்து இருக்கு. ஆகையினால பெரியாழ்வார் யானை மேல அம்பாரியில எழுந்தருளி இருக்கார். அங்கே கருட வாகனத்திலே பெருமாளும் தாயாரும் காட்சி தருகிறார்கள்.
அதுவரை கைவல்யத்தில் நாட்டம் கொண்டவர்கள் 4ஆம் பாசுரம் 7 நிலத்தில் பாசுரத்தை கேட்டுட்டு இப்போ மனம் திருந்தி பஞ்சசம்ஸ்காரம் பெற்று 8 எழுத்து மந்திர உபதேசமும் வாங்கிட்டு பெரியாழ்வார் கோட்டியில் சேரும்போது இவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்ப 6ஆம் பாசுரம் பகவானை அடைய விரும்பும் அடியார்கள் அவர்கள் பாடிக்கொண்டு வந்த பாசுரம். 7ஆம் பாசுரம் கைவல்யத்தை அதுவரை நாடியவர்கள் மனம் திருந்தி பல்லாண்டு பாட வருகிறார்கள். அவர்கள் பாடும் பாசுரம் மனத்திரையில் காட்சி, தொலைக்காட்சி திரையில் பாசுரம். தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம் மாய பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் மாயப் பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அதாவது இப்போ சக்கரப்பொரியோடு வந்திருக்கா இல்லையா, இவர்கள் தோல்ல வலத்தோளிலே சக்கரப்பொரி, இடத்தோளிலே சங்கப்பொரி மின்னுகிறது. அந்த ரெண்டுக்கும் உபலட்சணமாக சக்கர பொரியை மட்டும் அவர்கள் கொண்டாடி பேசுகிறார்கள். சங்க சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம், சக்கரத்தை சொன்னாலே சங்கையும் சொன்ன மாதிரி. அதனால தீயில் பொலிகின்ற அவ தோல்ல இருக்கே அந்த சக்கர பொரி வலத்தோல்ல அது எப்படி இருக்கான், தீயில் பொலிகின்ற, தீயின் பொலிகின்றன்னு வச்சுக்கலாம், தீயில் பொலிகின்றன்னு வச்சுக்கலாம். சேர்த்து எழுதும்போது தீயிர் பொலிகின்ற என்று வரும். அதாவது நெருப்பை விட பொலிவு ஒளிமிக்கதாக இருக்கிறது. இங்க தீங்கிறதுக்கு வெறும் நெருப்புன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணல, சூரிய சந்திரர்கள்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ தீயிர் பொலிகின்றனா சூரியனை விடவும் சந்திரனை விடவும் அதிகமான பொலிவு ஒளி வீசக்கூடியதாக இந்த சக்கர முத்திரை இருக்கிறது. மேலும் செஞ்சுடர், செஞ்சுடர்னா சிவந்த ஜோதிஸ், சிவந்த சுடர்கள் சுற்றி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ தீயில் பொலிகின்ற சூரியன் சந்திரன் இதை விட ஒளி வீசுறது. செஞ்சுடர் சிவந்த ஜோதிஷோட இருக்கு. ஆழி வட்ட வடிவில் இருக்கிறது. அந்த தோளிலே பொறிக்கப்பட்ட அந்த சக்கர பொறி ஆழினா வட்டம்னு அர்த்தம், வட்ட வடிவில் இருக்கிறது. திகழ், திகழ்னா மின்னுதல், ஒளி வீசுதல்னு அர்த்தம். அப்படியே பளபள பளபள என்று மின்னுகிறது திகழ். திருச்சக்கரத்தின் கோயில், திருச்சக்கரம் அப்படின்னா பெருமாள் கையில் உள்ள சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம். கோயில் அப்படின்னா அவருக்கு கோவில், அவரோட ஆலயம், அவர் எழுந்தருளி இருக்கும் இடமாக, ஒரு மந்திரமாக, கோவிலாக, ஆலயமாக தோளில் உள்ள சக்கர பொறி இருக்கிறது. அந்த திகழ் திருச்சக்கரத்தின் கோயில், சக்கரத்தாழ்வாருக்கே கோவிலாக இருக்கக்கூடிய பொறியாலே, பொறினா அடையாளம்னு அர்த்தம், அந்த அடையாளத்தாலே ஒற்றுண்டு நின்று, ஒற்றுண்டு அப்படின்னா அது ஒத்தப்பட்டு தோளிலே பொறிக்கப்பட்டு நாங்கள் விளங்குகிறோம்னு அர்த்தம். அப்போ பாருங்க, அந்த ஒவ்வொரு அடைமொழி ஒவ்வொரு விசேஷணமும் முக்கியம். தீயில் பொலிகின்ற சூரிய சந்திரர்களை விட ஒளி ஜாஸ்தி. செஞ்சுடர் சிவந்த ஜோதிஸ், ஆழி வட்ட வடிவில் இருக்கு. திகழ்திரு சக்கரத்தின் கோயில், ஒளி வீசும் சக்கரத்தாழ்வாருடைய கோவிலாகவே அது இருக்கு. அந்த பொறியாலே அடையாளத்தாலே ஒற்றுண்டு நின்று நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நிற்கிறோம். தோல்ல சக்கரத்தை பார்க்கும் போதே பெருமாளுடைய பக்தன்னு தெரிகிறது. இப்படி அடையாளப்படுத்தப்பட்டு ஒற்றுண்டு நின்று அந்த கைங்கரியத்தில் நிலைத்து நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம். குடி குடி, குடினா அடுத்தடுத்த சந்ததின்னு அர்த்தம். குடும்பத்தோடு சந்ததியோடு ஆட்செய்கின்றோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். இதுவரை எப்படி இருந்தோங்கிறது அப்புறம். எப்ப பஞ்சசம்ஸ்காரம் பெற்றோமோ இனி குடி குடியா வழி வழியா எங்கள் சந்ததி எல்லாம் பெருமாளுக்கு அடியார்கள் என்று பல்லாண்டு பாடி கைங்கரியம் பண்ண இதோ நாங்கள் வந்து விட்டோம். அதனால குடி குடி ஆட்செய்கின்றோம்னு அத்தனை பேரும் வந்து சேர்க்கிறார்களாம். ஏன்னா தோளிலே சங்க சக்கர பொறி என்பது பெறுகிறோம் அல்லவா, இது வைகுண்டத்துக்குள்ளே நுழைவதற்கான ஒரு கடவுச்சீட்டு மாதிரியாம். இது வேதம் ரொம்ப ரசித்து சொல்லி இருக்கிறது. ரொம்ப நுட்பமான விஷயம். சாம வேதத்திலே ஒரு மந்திரம். இதன் தாற்பயம் என்னன்னா, இப்ப நீங்க இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும்னா அதுக்கு பாஸ்போர்ட் இருக்கா விசா இருக்கான்னு கேட்கறாங்க. இந்த மொத்த பிரபஞ்சத்திலிருந்தும் விடுபட்டு வைகுண்ட லோகத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு விசா வேணுமே. அது என்ன விசான்னா, சாம வேதத்திலே ஒரு மந்திரம் இருக்கிறது. ஓம் பாவித்ரம் தே விததம் பிரம்மணஸ்பதே ஹுவே ஹுவே ஹோவாஹி பிராபுர்காத்ராணி பரிஹேசி விஸ்வதாஹ ஹுவே ஹுவே
ஹாயி அதப்ததனூர்நததா மோஷ்ணுதே ஹுவே ஹுவே ஹோவா ஹாயி ஸ்ருதா சாயித்வ ஹந்த சந்ததா சத ஹுவே ஹுவே ஹோவா ஔஹோவா அர்கோ தேவானாம் பாரமேவியோ மான். ஓம். இந்த சாமவேத மந்திரம் பவித்ரம் தே விததம் பிரம்மணஸ்பதே பிரபுர்காத்ராணி பரியேஷி விஸ்வதா ஆதப்த தனுகு நததாமோஷ்ணுதே. தோல்ல சங்க சக்கர முத்திரை இல்லாதவர்கள் வைகுண்டத்துக்குள்ளே நுழைவதில்லை. ஸ்ருதா சயித்வகந்த சந்ததாசத. அந்த பெருமாளுடைய சங்க சக்கர முத்திரை தோல்ல இருந்தா அவாதான் வைகுண்டத்துக்குள்ளே நுழைய முடியும். இதுக்கு இன்னொரு பிரமாணமும் என்னன்னா, கண்ணபிரான் துவாரகையில எழுந்தருளி இருந்த சமயம் துவாரகையில இருந்து வெளியில புறப்படுகிறான். அப்போ காவலாளி கேட்டானா, பகவானே நீங்க வெளியில போறேளே, நாட்டுக்குள்ள யார அனுமதிக்கலாம், யார அனுமதிக்க வேண்டாம்னு கேட்டான். அப்போ கண்ணன் சொல்கிறானா, சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக யாவத் ஆகமனம் மமா. நான் ஊருக்குள்ள வர வரைக்கும் யார் தோல்ல சங்க சக்கர முத்திரை இருக்கோ அவளை மட்டும் உள்ள அனுப்பு, மத்தவாளை உள்ள அனுப்பாதேங்கிறான். அப்போ தோளிலே சங்கச்சக்கர முத்திரையை ஒரு ஆச்சாரியன் மூலமாக நாம் பெற்றோம் என்றால் நாம் பகவானுடைய சொத்துங்கிற அங்கீகாரம் பெற்றுவிட்டோம்னு அர்த்தம். ஆகையினால பெருமாளுடைய எல்லா இடத்துக்கும் அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி உண்டு. அதனால தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு நின்று நாங்க என்ன பண்றோம், கூடி கூடி ஆட்செய்கின்றோம். பரம்பரையா இனி கைங்கரியம் பண்ண போறோம். எப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரம்மவித்து பகவானை அறிந்த ஒரு ஞானி பிறந்துட்டானோ அதுக்கப்புறம் வாழையடி வாழையா அந்த குடும்பத்துல பக்தர்கள் பிறந்துட்டே இருப்பாளாம். இத உபனிஷத் சொல்றது. ந அஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி. ஒரு ஞானி பிறந்துட்டா அதுக்கப்புறம் சுமாரா ஞானம் உள்ளவான்லாம் யாரும் பிறக்க மாட்டா, நல்ல ஞானத்தோடு தான் குழந்தைகள்லாம் பிறப்பா. அப்படி நாங்கள்லாம் பெறுகிறோங்கவும் பெரியாழ்வாருக்கு ஒரே ஆனந்தம். அப்பா இவ்வளவு நாள் ஏதோ ஆத்மா அனுபவம், ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போறோம், நான் என்னையே நினைச்சுக்கிறேன்னு சொன்னவாழ்லாம் இப்போ எம்பெருமானை வணங்க வந்துட்டாளே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பெரியாழ்வார். நீங்க யாருக்கு பல்லாண்டு பாட போறேள், எந்த சம்பவத்துக்கு பல்லாண்டு பாட போறேள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், மாயப்பொருபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நாங்கள் சக்கரத்தாழ்வாரிடம் நன்றி விசுவாசம் கொண்டவர்கள். ஏன்னா தோல்ல சக்கரத்தாழ்வாரை புரிச்சதுக்கு அப்புறம் தானே ஜீவாத்மா அனுபவம் நமக்கு வேண்டாம், பகவானை போய் அடையணும், இந்த எண்ணம் எல்லாம் எப்ப வந்தது, தோல்ல சக்கரத்தாழ்வாரை பொறித்த பின் தான் வந்தது. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா சக்கரத்தாழ்வாரிடம் நன்றி விசுவாசம் கொண்டு சக்கரத்தாழ்வாரின் வீரம் வெளிப்பட்ட சரித்திரத்துக்கு பல்லாண்டு பாடுவோம். அதென்ன சக்கரத்தாழ்வாரின் வீரம் வெளிப்பட்ட சம்பவம் எதுன்னா, மாய பொறுபடை வாணனை, மாய போர் புரிந்த, பொறுபடைனா போர் புரிகிறன்னு அர்த்தம், மாய பொறுபடைனா மாயப்போர் புரிகிற சேனையை உடைய வாணனை, வாணன் அப்படின்னா பாணாசுரன் அர்த்தம். இந்த பாணாசுரன் என்பவன் மகாபலியினுடைய மகன். என்ன பண்ணிட்டான், கிருஷ்ணனுடைய மகனாகிய அனிருத்தனை பாணாசுரனுடைய மகளாகிய உஷா என்பவள் காதலித்தாள். அந்த உஷாவுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி. அவள் கிருஷ்ணன் பேரன் அனிருத்தனை பாணாசுரன் மகள் உஷா அவளுடைய அறைக்கே கட்டிலோட தூக்கின்னு வந்து அங்க சேர்த்துட்டா. இப்படி அனிருத்தன் தன் மகளின் அறைக்கு வந்ததை அறிந்து கொண்ட பாணாசுரன் இந்த தம்பதியை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த அனிருத்தனை தன்னுடைய நாட்டிலேயே சிறைபிடித்தான். இதை அறிந்து கண்ணபிரான் தன்னுடைய பெரிய சேனையோடு வந்து பாணாசுரனை எதிர்த்து போர் புரிந்து வீழ்த்தினான். அந்த சரித்திரத்திலே சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தி கொண்டு பாணாசுரனை கிருஷ்ணன் வீழ்த்தினான்னு இருக்கு. அப்ப இவாள்லாம் என்ன பண்றா, தோல்ல சக்கரத்தாழ்வார் வந்ததுக்கு அப்புறம் தானே நாங்க பக்தர்கள் ஆனோம். அப்போ அந்த சக்கரத்தாழ்வாரின் பிரபாவம் வெளிப்பட்ட ஒரு சரித்திரத்துக்கு பல்லாண்டு பாடுறோம். மாயப்பொருபடை வாணனை, இந்த பாணாசுரன் என்பவன் மாயப்பொருபடை, மாயப்போர் புரியக்கூடிய சேனை கொண்ட பாணாசுரனை 1000 தோளும் பொழி குருதி பாய. பெருமாள் என்ன பண்ணார்னா கையில சக்கராயுதத்தை ஏந்தி அவனுடைய 1000 தோளும், அந்த பாணாசுரனுக்கு 1000 தோள்கள், அதிலே
பொழி குருதி. ரத்தம் என்பது பொழிந்து அருவியாக கொட்டும்படி பாய, அருவியைத்தான் பொதுவாக பாய்வதும்பா அல்லது நதியை பாய்வதும்பா. இவன் குருதி பாய, ரத்தம் அது போல ஆறாக அருவியாக பொங்கி வரும்படி 1000 தோள்ல 996 தோள்களை வெட்டினானா பகவான். இது பாகவத புராணத்தில் இந்த வரலாறு வருகிறது. அவனுக்கு மொத்தம் 1000 தோள், அதுல 996 தோள்களை மட்டும் வெட்டிட்டு விட்டானா பகவான். ஏன்னா அதிலே கண்ணபிரான் சொல்கிறான், பிரஹ்லாதாய வரோதத்தோ நவத்யோமே தவான்வயா. ஏ பாணாசுரா, நீ பிரகலாதனோட கொள்ளு பேரன். ஏன்னா பிரகலாதனோட பேரன் மகாபலி, அவனோட பிள்ளைதான் பாணாசுரன். பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவர்களை கொல்ல மாட்டேன், இல்லைன்னா இதே சக்கராயுதத்தால உன் தலையை அறுத்திருப்பேன். தலையை அறுக்காம தோள்களை அறுத்ததுக்கு பிரயோஜனம் என்னன்னா, பிரகலாதன் வம்சத்தில் வந்தவனை கொல்லக்கூடாது. மேலும் தர்ப்போப சமனாயஸ்ய பிரவருக்னா பாகவோமயா, உன்னுடைய கர்வம் அடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் 996 தோள்களை மட்டும் அறுத்துட்டு விட்டுட்டேன். சத்வாரோஸ்ய புஜாசிஷ்டாக பவிஷ்யந்தி அஜராமராக. இந்த 4 தோள்களை மட்டும் நீ வச்சுக்கோ. ஏன்னா அவன் சிவபெருமானுக்கு மேளம் வாசிக்கக்கூடியவன், அதுக்கு உனக்கு 4 கை வேணும். அதனால அதை மட்டும் வச்சுக்கோ. மிச்சம் 996 தோள்களை வெட்டி விடுகிறேன்னு வெட்டினானாம். இத பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ரசிக்கிறார். மொத்தமா அவனை அழிச்சுட்டாலும் கூட சுவடு தெரியாம போயிடும். 996 கையை வெட்டி அந்த தழும்பை வச்சிருந்தாதான் கண்ணனுடைய வீரத்துக்கு 996 தழும்புகள் எப்போதும் நிரந்தர அடையாளமாக இருக்கும். அப்படி மாய பொறுபடை வாணனை அவன் பல மாயாஜால போரெல்லாம் புரிஞ்சான். ஆனா அவனை 1000 தோளும் புழிகுருதி பாய, அந்த 1000 தோள்ல 996 தோள்கள் வெட்டப்பட்டு ரத்தம் ஆறாக பொங்கி வரும்படியாக சுழற்றிய ஆழிவல்லானுக்கு. இதெல்லாம் கிருஷ்ணன் எப்படி பண்ணா? சக்கராயுதத்தை வீசி பண்ணாரா? அப்படியே சக்கரத்தை பூமராங் மாதிரி ஏவினார், போய் அடிச்சுட்டு வந்தாரான்னா இல்லையா. சுழற்றிய ஆழிவல்லானுக்கு கையில சக்கரத்தாழ்வார வச்சுட்டு கிருஷ்ணன் கையில சக்கரத்தாழ்வார சுழற்றினாராம். இவர் கையில சக்கரத்தாழ்வார் சுத்தினா பாணாசுரனோட கையெல்லாம் தானே வெட்டுப்பட்டு போயிட்டே இருக்கான். இதை ஏன் சொல்றான்னா, முன்பு பெரியாழ்வார் பயந்தார் இல்லையா, வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, பெருமாளே உன் கையில உள்ள சக்கரத்தாழ்வார் நீ பாட்டுக்கு ஏவி யாரோடையாவது சண்டைக்கு போகும்போது அவருக்கு ஆபத்து வரக்கூடாதேன்னு பயந்தார் இல்லையா. இப்ப இவாள்லாம் சொல்றா, பெரியாழ்வாரே கவலைப்படாதீங்கோ, பெருமாள் பிசிக்கலா தான் ஏவணும்னு இல்ல, சுழற்றிய ஆழிவல்லானுக்கு. இது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். வீசிய ஆழி இல்ல, ஆழினா சக்கரம். சுழற்றிய ஆழினா ஆழி என்னும் சக்கரத்தாழ்வாரை இவர் கையில சுத்தினார். இங்க சக்கரத்தாழ்வார் சுத்தினா அங்க கையெல்லாம் பட் 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 பட்டுன்னு விட்டுண்டே போயிட்டே இருக்கான். அப்படி சுழற்றிய ஆழிவல்லானுக்கு. ஆழிவல்லான் அப்படின்னா அந்த சக்கரத்தை ஏந்துவதிலே வல்லவன் அர்த்தம். இப்ப சில பேரை வில் வல்லவன் போம், சில பேரை வாழ் வல்லவன் போம். கிருஷ்ணன் யாருன்னா ஆழிவல்லான். அப்படி கையில சக்கரத்தாழ்வார் என்னும் ஆழியை ஏந்தி சுழற்றினான் அல்லவா அவனுக்கு. ஏன்னா பெருமாளுக்கு தாயார் பக்கத்துல இருந்தாலே வெற்றி, ஹனுமான் தோள் மேல ஏறி உட்கார்ந்தாலே வெற்றி, கருட வாகனத்தில் பறந்தாலே வெற்றி, சக்கரத்தை கையில் சுற்றினாலே வெற்றி. இதெல்லாம் பிரயோகம் பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி பண்ணானே கண்ணபிரான், அந்த ஆழிவல்லானுக்கு, ஆழியை ஏந்திய கண்ணபிரானுக்கும் அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கும் பல்லாண்டு கூறுதுமே. நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம், ஏன்னா எங்களுக்கு சக்கரத்தாழ்வார் தான் முக்கியம், அதனால அவருக்கும் பல்லாண்டு பாடுகிறோம். அந்த சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தி வெற்றி பெற்றானே கண்ணன், அந்த வீரஸ்ரீ கண்ணனுடைய வெற்றிக்கும் நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம்னு சொல்லிக்கொண்டு கைவல்யத்தை விரும்பியோர் அதில் நாட்டம் விட்டு பெரியாழ்வார் போட்டியில் சேருகிறார்கள். அதான் 7வது பாசுரம். அப்போ சூரிய சந்திரர்களை விட ஒளிமிக்க சிவந்த ஜோதிஸ் உடைய வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒளி வீசும் சக்கரத்தாழ்வாரின் கோவிலாய் இருக்கக்கூடிய சக்கரப்புரியை தோளிலே ஒத்தி கொண்டு நாங்கள் இனி பரம்பரையா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண நாங்கள் வந்து விட்டோம். நாங்க யாருக்கு பல்லாண்டு பாடுவோம்னா, மாயப்போர் புரிந்த சேனையை உடைய பாணாசுரன், அவனுடைய 996 தோள்கள் மொத்தமாக அருந்து விழுந்து ரத்தம் பொங்கி வரும்படியாக கையில சக்கரத்தாழ்வார சுத்தினானே கண்ணபிரான், அந்த கண்ணனுக்கும் அவன் கையில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கும் சக்கரத்தாழ்வாரை ஏந்தி கண்ணன் பெற்ற வெற்றிக்கும் வீரஸ்ரீக்கும் நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம்னு சொல்கிறார்கள். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம், மாயப்பொருபடை வாணனை 1000 தோளும் புழிகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இதற்கு அப்படியே ஆங்கில வெர்ஷன். bearing the heated insignia of chakram on our shoulders, we are serving the Lord along with our family. We sing pallandu to the Lord, having the disc in his hand with which he severed the shoulders of Banasura with blood oozing like flood என்பது ஆங்கில வெர்ஷன். இனி
3ஆம் பாசுரத்துல கூப்பிட்டவா 6ஆம் பாசுரத்துல வந்துட்டா, 4ஆம் பாசுரத்துல கூப்பிட்டவா 7ஆம் பாசுரத்துல வந்துட்டா, 5ஆம் பாசுரம் அண்ட குலத்துக்கு பாசுரத்துல செல்வத்தை நாடுவோரை எல்லாம் திருந்தி பகவான்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாரு இல்லையா, அவர்கள் எப்படி பகவானிடம் வந்தார்கள் என்பதை அடுத்த பாசுரம் 8ஆம் பாசுரத்தில் பார்ப்போம். அப்போ 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8 அடுத்த பகுதியில். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாற்றேகின்றோ மாயப் பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழிகுருதி பாய சுழற்றியாழி வல்லானுக்கு பல்லாண்டு